வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெர்மனியின் புலம்பெயர்ந்தோர் கொள்கையில் பின்னடைவு. 9,000 பேரை நாடு கடத்தும் திட்டம் கைவிடப்பட்டது. பிரித்தானியாவில் அரசு நலத்திட்ட உதவி கோரும் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் புதிய உச்சத்தை எட்டிய எண்ணிக்கை. பிரிட்டிஷ் தளத்தை தாக்க ஈரானின் சதித்திட்டம். மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிப்பு. ஐரோப்பிய கடற்பரப்பில் அச்சுறுத்தல். உளவு பயத்தை ஏற்படுத்தும் ரஷ்ய கப்பல்கள். நேட்டோ போர்க்கப்பலை வேட்டையாடும் ரஷ்ய ட்ரோன்கள். கடற்பரப்பில் பரபரப்பு. இத்தாலியில் அதிர்ச்சி சம்பவம். இறந்த மகனை தூங்குகிறார் என நினைத்து 60 மைல் தூரம் காரில் அழைத்து சென்ற பெற்றோர். ஐரோப்பிய ராணுவ இலக்குகளை தாக்க ஈரானின் சதி. உலகளவில் பரபரப்பு. செலன்ஸ்கிக்கு எதிராக கிளம்பிய முன்னாள் அமைச்சர். உக்ரைன் அரசியலில் புதிய பரபரப்பு. ஜெர்மனியின் புலம்பெயர்ந்தோர் கொள்கையில் பின்னடைவு. 9,000 பேரை நாடு கடத்தும் திட்டம் கைவிடப்பட்டது. ஜெர்மனியில் தங்கியிருந்த சுமார் 9,000 புலம்பெயர்ந்தோரை தேடி கண்டுபிடிப்பதில் ஏற்பட்ட சிக்கலால் அவர்களை நாடு கடத்தும் திட்டத்தை அரசு கைவிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நபர்கள் தங்கியிருந்த முகவரிகள் மற்றும் அவர்களது இருப்பிடம் குறித்த தகவல்களை தொடர்ந்து கண்காணிக்க முடியாததே இந்த நிலைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்களை வெளியேற்றுவதில் அரசு எதிர்கொள்ளும் நிர்வாக குளறுபடிகள் மற்றும் தரவு மேலாண்மை சிக்கல்களை இது வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இந்த திட்டம் கைவிடப்பட்டது ஜெர்மனியின் புலம்பெயர்ந்தோர் கொள்கை மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் மத்தியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியுள்ளது. நாடு கடத்தப்பட வேண்டியவர்களின் இருப்பிடத்தை கண்டறிவதில் உள்ள தோல்வி தேசிய பாதுகாப்பு மற்றும் குடிவரவு கட்டுப்பாட்டில் பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. நிலைமையை சரி செய்யவும் எதிர்காலத்தில் இத்தகைய நிர்வாக தவறுகளை தவிர்க்கவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் அரசு நலத்திட்ட உதவி கோரும் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் புதிய உச்சத்தை எட்டிய எண்ணிக்கை. பிரித்தானியாவில் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அரசு நலத்திட்ட உதவிகளை பெறுபவர்களின் எண்ணிக்கை சமீபத்தில் வரலாற்று ரீதியான உச்சத்தை எட்டியுள்ளது. இந்த அதிகரிப்பு தொடர்பான புள்ளி விவரங்கள் தற்போது அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. குடியேற்ற கொள்கைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளின் பயன்பாடு குறித்து அரசு மற்றும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சமூக நலத்திட்டங்களுக்கான நிதி சுமை அதிகரிப்பதாக ஒரு தரப்பினர் கவலை தெரிவிக்கும் வேளையில் புலம்பெயர்ந்தோரின் பங்களிப்புகள் குறித்தும் விவாதிக்கப்படுகின்றன. அதிகரித்து வரும் இந்த எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கான புதிய நடவடிக்கைகள் குறித்து அரசு ஆலோசனை செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நலத்திட்டங்களின் தகுதிகள் மற்றும் வளங்கள் நடைமுறையில் மாற்றங்கள் கொண்டுவரப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு தற்போது நிலவுகிறது. இந்த விவகாரம் எதிர்கால குடியேற்ற சட்டங்களில் கடுமையான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான முக்கிய காரணமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டிஷ் தளத்தை தாக்க ஈரானின் சதித்திட்டம். மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிப்பு. மத்திய கிழக்கில் உள்ள பிரிட்டிஷ் ராணுவ தளத்தை தாக்குவதற்கு ஈரான் சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. இந்த தாக்குதல் திட்டத்திற்காக 3 புதிய இலக்குகளை ஈரான் அடையாளம் கண்டுள்ளதாக கூறப்படுவது போரின் தீவிரத்தை அதிகரித்துள்ளது. பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் மோதல்களுக்கு மத்தியில் பிரிட்டிஷ் தளங்களை இலக்காக கொள்ளும் ஈரானின் இந்த முயற்சி சர்வதேச அளவில் கண்டனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. பிரிட்டிஷ் அரசு இந்த அச்சுறுத்தலை மிக தீவிரமாக கவனித்து வருவதாகவும் தமது படைவீரர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையேயான அமைதி முயற்சியை பாதிக்கும் என அரசியல் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவரவும் இத்தகைய தாக்குதல் முயற்சிகளை முறியடிக்கவும் நேட்டோ மற்றும் நட்பு நாடுகள் விழிப்புடன் செயல்பட்டு வருகின்றன. ஐரோப்பிய கடற்பரப்பில் அச்சுறுத்தல். உளவு பயத்தை ஏற்படுத்தும் ரஷ்ய கப்பல்கள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அருகே உள்ள கடற்பகுதிகளில் மீன்பிடிக்கும் என்ற பெயரில் உலாவரும் ரஷ்ய கப்பல்கள் குறித்து பாதுகாப்பு நிபுணர்கள் தீவிர கவலை தெரிவித்துள்ளனர். இந்த நடுக்கடல் பகுதியில் முறையான மீன்பிடி நடவடிக்கைகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் அவை உளவு பார்க்கும் பணிகளில் ஈடுபடுவதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. முக்கியமான நீருக்கடியில் உள்ள தகவல் தொடர்பு கேபிள்கள் மற்றும் பாதுகாப்பு தளங்களை உளவு பார்ப்பதற்காக இந்த கப்பல்கள் பயன்படுத்தப்படலாம் என அஞ்சப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளில்
நாடுகளின் கடல் எல்லை பாதுகாப்பிற்கு இந்த விவகாரம் ஒரு புதிய சவாலாக உருவெடுத்துள்ளதால் கடற்படை ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நட்பு நாடுகளுக்கிடையே நிலவும் இந்த பாதுகாப்பு கவலைகள் குறித்து ஐரோப்பிய பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றன. ரஷ்யாவின் இந்த செயல் கடல்சார் பாதுகாப்பையும் பிராந்திய ஸ்திரத்தன்மையையும் குலைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். நேட்டோ போர்க்கப்பலை வேட்டையாடும் ரஷ்ய ட்ரோன்கள் கடற்பரப்பில் பரபரப்பு. நேட்டோ அமைப்பின் போர்க்கப்பல்களை குறிவைத்து ரஷ்யாவின் ட்ரோன் தளங்கள் செயல்படுவதாக கூறப்படும் தகவல் உலகளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முக்கியமான தீவு பகுதி ஒன்றின் அருகே ரஷ்ய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் அந்த போர்க்கப்பலை பின்தொடர்ந்து கண்காணிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தகைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் சர்வதேச கடல் சட்டங்களுக்கு எதிரானவை என்றும் பிராந்திய அமைதியை குலைப்பதாகவும் நேட்டோ நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. ரஷ்யாவின் இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள அப்பகுதியில் உள்ள நேட்டோ படைகள் தங்களின் கண்காணிப்பையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்தியுள்ளன. கடற்பரப்பில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஏதேனும் தவறு நடந்தால் அது மிகப்பெரிய மோதலுக்கு வழிவகுக்கும் என பாதுகாப்பு வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். ரஷ்யாவின் இந்த செயல்முறை ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் கடல்சார் எல்லைகளை பாதுகாப்பதில் புதிய சவால்களை முன்னிறுத்தியுள்ளது. இத்தாலியில் அதிர்ச்சி சம்பவம். இறந்த மகனை தூங்குகிறார் என நினைத்து 60 மைல் தூரம் காரில் அழைத்து சென்ற பெற்றோர். இத்தாலியில் சாலை பயணத்தின் போது தனது மகன் இறந்துவிட்டதை அறியாமல் அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்து பெற்றோர் 60 மைல் தூரம் காரில் அழைத்து சென்றுள்ளனர். பயணம் முடிந்த பிறகு மகனை எழுப்ப முயற்சித்த போதுதான் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இது அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக அந்த இளைஞர் பயணம் செய்து கொண்டிருக்கும் போதே பரிதாபமாக உயிரிழந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மகனின் மறைவை உடனடியாக உணராத துயரமான சூழ்நிலையில் இருந்த பெற்றோரின் நிலை கண்டு அப்பகுதி மக்கள் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறை மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் தீவிர விசாரணை நடத்தி இளைஞரின் மரணத்துக்கான காரணத்தை கண்டறிய முயன்று வருகின்றனர். உறவினர்கள் மற்றும் பொதுமக்களை உலுக்கியுள்ள இந்த விபரீத நிகழ்வு பயணங்களின் போது உடல்நிலையை தொடர்ந்து கவனித்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தியுள்ளது. ஐரோப்பிய ராணுவ இலக்குகளை தாக்க ஈரானின் சதி. உலகளவில் பரபரப்பு. ஐரோப்பாவில் உள்ள ராணுவ தளங்களை தாக்குவது குறித்து ஈரான் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இது சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் தீவிரவாத ஆதரவு பெற்ற குழுக்கள் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள முக்கிய ராணுவ இலக்குகளை குறிவைக்க திட்டமிடுவதாக உளவுத்துறை அறிக்கைகள் எச்சரிக்கின்றன. இந்த ஆபத்தான சதித்திட்டம் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையேயான ராஜதந்திர உறவுகளில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் இத்தகைய ஆக்கிரமிப்பு போக்கை முறியடிக்க ஐரோப்பிய நாடுகள் தங்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக ராணுவ தளங்கள் மற்றும் முக்கிய அரசு பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.